ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் இன்ஸ்டியூட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நடந்த கொஷின் பேப்பரை தான் பார்த்துட்ருக்கோம். அதன்படி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பிஏ தமிழ் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் 3 இயருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நடந்த எக்ஸாமோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இதில் பார்க்க போகிறோம். என்ன நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப பழைய கொஷின் பேப்பர் தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் டைமே நடந்த கொஷின் பேப்பர் இப்போ வந்து உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 3 பேப்பர் வந்து காமனாக வந்துடும். ஆல் ஃபஸ்ட் இயருக்கு 3 பேப்பர் காமனாக வந்துடும். அதாவது பார்ட் 1, பார்ட் 2, அதாவது தமிழ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஜிசிஎஸ் அதாவது என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் ஃபுல்லாக வந்துடும். அதை தவிர மீதி 3 பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் பேப்பர் பார்த்திங்கன்னா ஒரு 3 மேஜர் பேப்பர் இருக்கும் தமிழுக்கு. மேஜர் பேப்பர் வந்து பார்த்தா அதாவது ஃபஸ்ட் இயருக்கு மேஜர் 1 வந்து தமிழ் இலக்கியம் 1, இலக்கணம் 1, அதுக்கப்புறம் தேர்ட் மேஜர் பேப்பர் தமிழக வரலாறு மக்கள் பண்பாடும் இருக்கும். அதேமாதிரி செகண்ட் இயருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2 காமன். அதுக்கப்புறம் மேஜர் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேப்பர் இருக்கும். அதாவது இலக்கியம் 2, அதுக்கப்புறம் இலக்கணம் 2, அதுக்கப்புறம் சுற்றுலாவியல் இந்த இது இருக்கும். அதுக்கப்புறம் சுற்றுலாவியல் இந்த இது இருக்கும். ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பர் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேர்ட் இயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே மேஜர் பேப்பர் தான். உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மேஜர் பேப்பர் இலக்கியம் 3, 4, 5, அதுக்கப்புறம் தமிழின செம்மொழி பண்புகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய திறனாய்வு. இந்த பேப்பர் எல்லாத்துக்குமே கொஷின் பேப்பர் வந்து லாஸ்ட் இயர் நடந்த, அதாவது நவம்பர் 2025 நடந்த கொஷின் பேப்பரை தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3 கொஷின் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு உண்டான கொஷின். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, அதுக்கப்புறம் இவிஎஸ் பேப்பர் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயருக்கு மீதி 3 பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3 தமிழ் மேஜரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இலக்கியத்தில் இக்கால இலக்கியம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கேட்ட கொஷின். பார்ட் ஏ அந்த பகுதி ஆளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 2 மார்க் இருக்கும். இந்த 4 2 மார்க், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5, 6, 7, 8, 9, 10 2 மார்க் வந்திருக்கும். இந்த இதெல்லாம் ஃபுல்லாக லாஸ்ட் டைம் கேட்டால் தான். அதுக்கப்புறம் 6 மார்க் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஷின் இருக்கும். இந்த 11 ஆரம்பித்து 11, 12, அதுக்கப்புறம் 13, 14, 15 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது 3மே உங்களுக்கு 6 மார்க்ஸ் கொஷின் 5 இருக்கும். அடுத்தது 10 மார்க் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 5 இருக்கும். நீங்கள் 5ல் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 எழுதுனா 5 கேட்டிருப்பாங்க. நீங்கள் 5மே எழுதுகிற மாதிரி இருக்கும். 5 × 10 50, ஒரு 50, ஒரு 30, அதுக்கப்புறம் 20, மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து 100 மார்க் ஆச்சு. 5 கொஷினுமே இங்கே 10 மார்க் எழுதணும். 10 மார்க்கும் 6 மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எய்தர் டைப் அல்லது டைப்பில் இருக்கும். ஏதாவது ஒன்று எழுதுனா போதும், அது இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். 17, 18, 19, 20 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அல்லது கொஷினில் இருக்கும். 2ல் ஏபி ஏதாவது ஒன்று, 2ல் 1 எழுதிக்கலாம். இது ஃபஸ்ட்டு மேஜர் பேப்பர். அடுத்த மேஜர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இலக்கணம் 1ல் நன்னூல் யாப்பெருங் கலக்காரிகை அந்த இது உள்ளது. அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 10 2 மார்க் இருக்குது. இதுதான் 10 2 மார்க்கு. அதுக்கப்புறம் 6 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்குது. 11, 12, 13, அதுக்கப்புறம் 14, 15 வரைக்கும் உள்ளது 6 மார்க் கொஷின்ஸ். அதுக்கப்புறம் 10 மார்க் ஒரு 5 இருக்குது. 16, 17, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 18, 19 இங்கே வந்துடும். மொத்தம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு 100 மார்க் கொஷின் ஃபஸ்ட் இயருக்கு. ஃபஸ்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3வது கொஷின் பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே அலைடில் தமிழக வரலாறும் மக்கள் பண்பாடும் அதுக்கு உண்டான கொஷின். இது எல்லாமே நவம்பர் 2025 இப்போ கரண்ட்டாக நடந்த கொஷின் பேப்பர். ஸோ அதனால் இதுலேருந்து கொஷின் வரதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கொஷின் கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. இந்த பேட்டர்னில் தான் கொஷின் உங்களுக்கு இருக்கும். இந்த லாஸ்ட் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் பேப்பர் தமிழக வரலாறும் மக்கள் பண்பாடும். இதுலேயுமே 2 மார்க் வந்து 10 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மார்க்ஸ் கொஷின் ஒரு 5. அது 6 மார்க் எல்லாமே இதர டைப்பு. 2 மார்க் வந்து எல்லாமே எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்தது 10 மார்க் கொஷின் இருக்குது. 10 மார்க் கொஷினுமே உங்களுக்கு 5 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இதர டைப்பு. 2ல் 1 எழுதுனா போதும். இதோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு உண்டான பேப்பர் முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இயருக்கு காமன் பேப்பர் 3 பேப்பர். அதுக்கப்புறம் இப்போ பார்த்துருக்க இது வரைக்கும் பார்த்த அந்த 3 பேப்பரும் பிஏ தமிழுக்கு உண்டான காமன் பேப்பர். சப்போஸ் நீங்கள் செகண்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் செகண்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா காமன் பேப்பர் பார்த்துருப்போம். அது இல்லாமல் அடுத்து இந்த பேப்பர் உங்களுக்கு உண்டு. இந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம் 2 பக்தி இலக்கியம். இந்த RNSTA 3 இதான் சப்ஜெக்ட் கோடு உங்களுக்கு.
உங்களுக்கும் லாஸ்ட் டைம் கேட்ட கொஷின் 2 மார்க் ஒரு 10. அதுக்கப்புறம் 6 மார்க் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஷின் இருக்கும், அல்லது டைப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் 10 மார்க் வந்து 5 இருக்கும். இந்த 16லேருந்து 20 வரைக்கும் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் கொஷின். ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் 2 நம்பியக பொருள், புறப்பொருள், வெண்பாமாலை, தண்டி அலங்காரம். இதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேப்பர் உங்களுக்கு செகண்ட் இயருக்கு. இதுலேயும் உங்களுக்கு லாஸ்ட் டைம் கேட்ட 10 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா இதான் 10 2 மார்க் உங்களுக்கு. அடுத்தது 6 மார்க் கொஷின் வந்து ஒரு 5 இருக்குது. 11, 12, 13, 14, 15, 10 1லேருந்து 10 வரைக்கும் உள்ளது 2 மார்க்கு. 11லேருந்து 15 வரைக்கும் உள்ள கொஷின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 6 மார்க்கு. 16லேருந்து 20 வரைக்கும் இருக்கிறது உங்களுக்கு 10 மார்க் கொஷின். ஸோ 2 மார்க்கு மட்டும்தான் கம்பல்சரி எல்லாமே எழுதணும். அடுத்ததுக்கெலாம் வந்து 6 மார்க்கும் 10 மார்க்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, ஏதாவது ஒன்று எழுதுனா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்து இந்த கடைசி பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுலாவியல் பேப்பர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலாவியல்லையும் வந்து பார்த்திங்கன்னா 10 2 மார்க். இந்த பேப்பர் உங்களுக்கு செகண்ட் இயருக்கு உண்டு. 2 மார்க் ஒரு 10. அடுத்த 6 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 5 கொஷின். 11, 12, 15, 15 வரைக்கும் உள்ளது 6 மார்க் கொஷின். அதுக்கப்புறம் 16லேருந்து இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு 16, 17, 18, 19, 20 வரைக்கும் உள்ளது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மார்க் கொஷின். இதோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செகண்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு உண்டான பேப்பர் முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் உள்ளது செகண்ட் இயர். அடுத்த தேர்ட் இயரில் இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக மேஜர் தான். உங்களுக்கு இந்த பார்ட் 1 பார்ட் 2 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேயே முடிஞ்சு. தேர்ட் இயர் ஃபைனல் இயர் வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு மேஜர் பேப்பர் தான். இதில் இருக்க மேஜர் பேப்பர் இதுதான் உங்களுக்கு. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு உண்டான பேப்பர் வந்து ஃபஸ்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம் 3. இதில் வந்து நீதி இலக்கியத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜர் பேப்பர் ஒரு 10 2 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு 6 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 11, 12 ஒரு 5 கொஷின் இருக்குது. 11லேருந்து 15 வரைக்கும். அப்புறம் 10 மார்க் இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். உங்கள் லெஃப்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க்கும் ஒரு 5 கொஷின் இருக்குது. எல்லாமே ஏற்கனவே ஒரே பேட்டர்ன் தான். அந்த பேட்டர்னில் இருக்க மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். ஃபைனல் இயருக்கு அடுத்த பேப்பர் பார்த்திங்கன்னா இலக்கியம் 4 காப்பியங்கள்லேயும் பார்த்திங்கன்னா 10 மார்க் வந்து ஒரு 10 2 மார்க் இருக்கும். அடுத்த 6 மார்க் ஒரு 5 கொஷின். அதுக்கப்புறம் 10 மார்க்கில் ஒரு 5 கொஷின் இருக்குது. மொத்தம் சேர்த்து 20, 30, அதுக்கப்புறம் 50, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க் கொஷின் இருக்குது. இந்த 100 மார்க் கொஷினில் வந்து நீங்கள் 40 எடுத்திங்கன்னா பாஸ் மார்க். உங்களுக்கு பாஸ் மார்க் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40. ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நார்மலாக படிக்கணும் 30. இப்போ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் வந்து 40 தான் உங்களுக்கு வந்து பாஸ் மார்க்கு. அடுத்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா பிஏ தமிழ் உங்களுக்கு வந்து அடுத்த மேஜர் பேப்பர் இலக்கியம் 5. அதில் வந்து பண்டைய இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் ஒரு 10 2 மார்க். போன மாதிரி சொன்ன மாதிரி ஒரு 10 2 மார்க் இருக்குது. லெஃப்ட்டில் 17, 18, 19, 20 10 மார்க் கொஷின். 1, 2, 3, 4, 5, 6. 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே 10மே 2 மார்க்கு. அந்த 10 2 மார்க்குமே நீங்கள் அப்படியே எழுதணும். அதுக்கப்புறம் 11லேருந்து 15 வரைக்கும் இருக்கிறது 6 மார்க் கொஷின். 6 மார்க்ஸ் கொஷின் எல்லாமே எதரா டைப்பில் இருக்கிறது அல்லதுன்றதுனால அதில் 2ல் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 மார்க் ஒரு 5 கொஷின் இருக்குது. 10 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 5 கொஷின் எல்லாமே வந்து ஆப்ஷனோட தான் இருக்குது. 2 இதில் ஆப்ஷனல் 2ல் வந்து ஏதோ ஒன்று எழுதுனா போதும். உங்களுக்கு அடுத்த மேஜர் பேப்பர் பார்த்திங்கன்னா தமிழின் செம்மொழி பண்புகள். இது மேஜரில் உள்ள தேர்ட் இயருக்கு உண்டான அடுத்த பேப்பர். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் ஒரு 10 2 மார்க் 10 இருக்குது. இந்த லெஃப்ட்டில் இருக்குது பார்த்திங்களா 18, 19, 20 10 மார்க் கொஷின். 1லேருந்து 10 வரைக்கும் உள்ளதான் 2 மார்க் கொஷின். எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்கணும். அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க அப்படின்ட்டு இருக்குது. அதனால் 2 மார்க்கில் ஆப்ஷனே கிடையாது, எல்லாம் எழுதி தான் ஆகணும். இந்த 6 மார்க்கு 10 மார்க் மட்டும் எல்லா கொஷின் அட்டன் பண்ணணும். அதில் ஆப்ஷன் இருக்குது, ஏதர் டைப் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். இது பார்த்திங்கன்னா 6 மார்க் கொஷின் வந்து ஒரு 5 கொடுத்துருக்காங்க. 5 பார்த்துக்கலாம். 11, 12, 13, 14, 15 வரைக்கும் உள்ளதெல்லாம் 6 மார்க் கொஷின். 16, 17 ஏற்கனவே பார்த்தா 18, 19, 20 எல்லாமே 10 மார்க் கொஷின். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம்.
அடுத்த பேப்பர் மேஜரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய திறனாய்வு. இது வந்து அடுத்த பேப்பர் உங்களுக்கு. இந்த பேப்பர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 10 2 மார்க் இருக்குது. 10 × 2 20 மார்க்குக்கு. அதுக்கப்புறம் 6 மார்க்கும் 5, அதேமாதிரி 10 மார்க்கும் 5 இருக்குது. மொத்தம் உங்களுக்கு 100 மார்க் ஆச்சு. இதெல்லாம் வந்து லாஸ்ட் டைம் கேட்ட கொஷின், அதனால் கொஷின்லாம் நல்லா பார்த்துங்க. கிளாஸ் போனவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எதெல்லாம் நடத்தியிருக்காங்க. ஏற்கனவே புக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை படித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் எதெல்லாம் முக்கியமான கொஷின்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம். இதோட வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் இயருக்கு உண்டான கொஷின் முடிஞ்சிச்சு. இப்போது இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட் இயருக்கு உண்டான பேப்பர், செகண்ட் இயருக்கு உண்டான பேப்பர், தேர்ட் இயருக்கு உண்டான ஃபுல்லாகவே பிஏ தமிழுக்கு உண்டான எல்லா கொஷின் பேப்பருமே ஒரிஜினல் கொஷின் பேப்பர், ஆல்ரெடி கேட்ட கொஷின் பேப்பரே பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இது வந்து உங்களுக்கு எந்த அளவில் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா அடுத்து என்ன தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் நியூஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக இருக்காது, நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட்டாக இருக்காது. ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட்டு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்து தேவை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதேமாரி உங்களுக்கு என்னென்ன அப்டேட்ஸ் வந்து யூனிவர்சிட்டிலேருந்து வருதோ, ஃபீஸ் பே பண்ணுறது, எக்ஸாம் டேட்டு, டைம் டேபிள், என்னென்ன எக்ஸாம், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப் டு டேட் வந்து வர உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.